ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல டே டு டே லைஃப்ல எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரேக்லாம் வந்து ரொம்ப கரை பிடிச்சி போயிடுச்சு, துரும் பிடிச்சி போயிடுச்சுன்னா, அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற சின்ன டிப்பையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய கிளிப்ஸ் வந்து வச்சுருப்போம். நம்ம திடீர்னு ஏதாவது ஏர் கிளிப் தேடும்போது ஒன்று கூட இருக்காது. அந்த மாதிரி அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுரும். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இப்போலாம் வந்து ஆன்லைன்லேயே நிறைய ஆர்கனைசர் வந்து இருக்குது. பட் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாக சூப்பராக நீங்களே வந்து ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டான பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். ஸோ வேஸ்ட் பேங்கிள் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேங்கிளை வந்து இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து பின் பண்ணிக்கோங்க லைனாக. இந்த மாதிரி லைனாக நீங்கள் பின் பண்ணிக்கலாம். இல்லை கயிறு வச்சு கூட கட்டிக்கோங்க. இல்லை செல்லோ டேப் போட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி பின் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து சூப்பரான ஒரு கிளிப் ஆர்கனைசராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மெயினாக பசங்களோட குட்டி குட்டி கிளிப்ஸு, டிக்டாக் கிளிப்ஸ்லாம் வந்து தொலைஞ்சு போயிடும் பாருங்கள். அதெல்லாம் கூட இதில் வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டு உங்கள் வார்ட்ரோப் பக்கத்தில், இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில், இல்லை எங்கேயாவது ஒரு வால் கொட்டிட்டு நீங்கள் மாட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதிலேயே திருப்பி மாட்டி வைக்கும்போது உங்களுக்கு மிஸ் ஆகாது. நீங்கள் தேட வேண்டிய அவசியமும் இருக்காது. ஈஸி டு கேரியாக இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி மாட்டி வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பென்லாம் நம்ம வச்சுருப்போம். யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம். அதோட பேக் சைடில் ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி பென் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து தெர்மாமீட்டர் வந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டோர் பண்ணுற ஒரு இது மாதிரி போட்டு கொடுப்பாங்க இல்லையா? சப்போஸ் தெர்மாமீட்டர் வந்து ஒர்க் ஆகலை, தூக்கி போட்டுட்டிங்கன்னா இதை வந்து தூக்கி போடாதீங்க. இதையும் வந்து நீங்கள் சூப்பரான ஒரு விஷயத்துக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் இதர் நம்ம நூலெலாம் வந்து ஊசி நூல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஊசிலாம் எங்கேயாவது போட்டு வச்சுருவோம். தேடும்போது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது. அதெல்லாம் நீங்கள் இந்த பென்லேயும் சரி, இல்லை இந்த பாக்ஸ்லேயும் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சேஃப்டி பின் வந்து நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது எமர்ஜென்சியாக நம்மளுக்கு தேவைப்படும். அதே மாதிரி பூ குத்துற அந்த ஸ்லைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி சேஃப்டி பின்னு, ஸ்லைடெல்லாம் வந்து இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கலாம். வச்சுக்கும் போது நம்ம திடீர்னு ஏதாவது தேவைப்படுது அவசரத்துக்குனா நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம். இதை பேக்கில் தான் போட்டு ஸ்டோர் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் நார்மலாக கூட யூஸ் பண்ணுறதுக்கு கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பென்னோட பேக் சைடில் நீங்கள் நூல் இருக்கு இல்லையா? அந்த ஊசி நூல், அந்த ஊசியை வந்து நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரேக்கு, ஸ்டாண்டெல்லாம் வச்சுருப்போம். ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் ரொம்ப துரும் பிடிச்சி போயிடும். இதை வந்து போட்டு நம்ம தேய்ன்னு தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை. ஈஸியாக ஒரு சொல்யூஷன் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிட்டாலே போதும். அந்த சொல்யூஷனை வச்சு ஈஸியாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். எவ்வளோ அழுக்காக, எவ்வளோ துரு பிடிச்சி போயிருந்த கரை இருந்தாலும் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி கிரேட்டரு, ஃப்ரையிங் டூல், இதெல்லாம் வந்து நம்ம பூரி சுடும்போதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இரும்பு கரைலாம் வந்து பிடிச்சி போயிருந்தது, இல்லை ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்குதுன்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க. இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் இதர் லெமன் ஜூஸ் அப்படி இல்லைன்னா வினிகர் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இந்த லெமன் ஜூஸஸ் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அந்த லெமன் தோலையும் அதிலே போட்டுருங்க. இதில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி முழுகிற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி கிரேட்டர், ஃப்ரைங் பேன் டூலு, அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நீங்கள் இதில் போட்டு ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீன் ஆயிரும். இது கூடயே கொஞ்சமாக மட்டும் டிஷ் வாஷ் லிக்விட் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த டூல் இப்போ எப்படி இரும்பு கரை வந்து துரு பிடிச்சி இருக்குது. பட் இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு புதுசு மாதிரி இருக்குன்னு பாருங்கள். பட் ஆனால் இது முழுகிற அளவுக்கு ஒரு பாத்திரமாக பாட்டு எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த அகலமான பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி அந்த தண்ணியை போட்டு ஊற வச்சுக்கிறேன். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு விடும்போது அதில் இருக்கக்கூடிய கரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஊறி போய் இருக்கும்போது நீங்கள் க்ளீன் பண்ணும்போது வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ரேக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணோன்னா நம்மளுக்கு சரியாக வந்து க்ளீன் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி சொல்யூஷன் ரெடி பண்ணணும். அதுக்கும் வந்து நான் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன்.
இது கூடயே வந்து நீங்க சபீனா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லன்னா டிஷ் வாஷ் லிக்விட் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். இதில வந்து நீங்க தண்ணிலாம் வந்து எதுவும் ரொம்பலாம் சேர்க்கக்கூடாது. அப்படியே வந்து நீங்க மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி பேஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த பேஸ்ட்ட வச்சு தான் நம்ம அந்த ரேக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த ரேக்கை வந்து இந்த பேஸ்ட்டை வச்சு நல்லா வந்து ரொம்ப போட்டு தேய்க்கணுன்ற அவசியமே இருக்காது. நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே போதும். அதில் இருக்கக்கூடிய இரும்பு கறைலாம் உங்களுக்கு போய் புதுசு மாதிரி பளிச்சுன்னு மாறிடும். நம்ம வாங்கும்போது இந்த ரேக் எப்படி க்ளீனாக இருக்குமோ அது மாதிரி பளிச்சுன்னு மாறிடும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரேக்கு, நம்ம ஸ்டீலில் வச்சுருக்கக்கூடிய திங்ஸு, ஆர்கனைசர்லாம் வந்து ரொம்ப துரு பிடிச்சி போய் இரும்பு கறையாக இருக்குன்னா, இந்த சொல்யூஷன் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு மாறிடும். ஸோ இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் பழைய டூத் ப்ரஷ் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி சைடு கார்னர்லலாம் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கை விட்டு க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த சைட்லலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு கூட பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தாலே போதும். வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஃபோர்ஸாலாம் வந்து நான் அதை தேய்க்கல. லைட்டாக ஒரு கோட்டிங் மாதிரி ஸ்க்ரப் பண்ணி தான் கொடுக்குறேன். ஸ்க்ரப் பண்ணும்போதே உங்களுக்கு ஈஸியாக வந்து அது ரிமூவ் ஆயிரும். ரொம்ப கரையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டாலே போதும். நல்லா உங்களுக்கு க்ளீனாக பளிச்சுன்னு மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ இரும்பு கரையாக இருந்தது, இப்போ எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸும் இந்த மாதிரி ரொம்ப துரு பிடிச்சி போயிருக்குன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த டூல்லாம் வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃப்ரையிங் டூல். அது வந்து பாருங்கள் ரொம்ப எண்ணெய் பிசுக்காக எனக்கு ரொம்ப கருப்பாக கரையாக இருந்தது. அதில் ஊற வச்சுட்டு லைட்டாக தான் நான் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விடுறேன். நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போதே அதில் இருக்கக்கூடிய அந்த துரு பிடிச்ச கரைலாம் போய் நல்லா க்ளீனாக மாறிடுச்சு. நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம வாங்கும்போது எப்படி புதுசாக இருக்குமோ அது மாதிரி புதுசு மாதிரி பளிச்சுன்னு மாறிடுச்சு பாருங்கள். ஏன்னா இதுதான் ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி கிரேட்டர்லாம் கூட சம்டைம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுட்டோன்னா துரு பிடிச்சி போயிடும். ஸோ அதனால் 15 டேஸ் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குன்னு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டீல் பாத்திரம்லாம் கூட துரு பிடிச்சி போயிடும். அந்த மாதிரி பாத்திரங்க துரு பிடிச்சி போகிறதா இருந்தாலும் இதே சேம் டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதே மாதிரி கமெண்ட் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.